வணக்கம். உலகுக்கு நல்லது செய்வோம். ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுனாலே, வெற்றிகரமான 2வது நாள், 3வது நாள், அப்புறம் 4வது நாள் அன்னைக்கு ஒரு சக்சஸ் மீட்டு அப்படின்ற மாரிலாம் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல, ஒரு படம் வெளியாகி 50 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இயர், 3 இயர் அப்படின்ட்டுலாம் போட்டு இன்னைக்கு ஹேஷ்டேக் போட்டு வைரல் ஆக்கிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு படம் 50 ஆண்டுகளை கடந்தும், இன்னைக்கு மக்கள் மனசுல நின்னுட்டு இருக்கிற படங்களா இருக்கு. 60 ஆண்டுகளை கடந்தும், 40 வருடங்களை கடந்தும், 25 வருடங்களை கடந்தும்னு சொல்றதுக்கு ஒரு பட்டியல் நம்ம தமிழ் சினிமால இருக்குல்ல. அதுதான் நம்ம சினிமாவினுடைய மகத்துவமே. சினிமாங்கிற ஒரு மாயாஜாலம் நிகழ்த்துகிற அதுக்கும் நமக்கும் உண்டான ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல. அதுதான். படம் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? 1952ல வந்த பராசக்தி இன்னமும் நமக்கு ஞாபகம் இருக்கு. 1964வது வருஷத்துல வந்த வெண்ணிராடை படமும், 1001 படமும் இன்னும் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது மாதிரி சொல்லிக்கிறதுக்கு 1987ல வந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாயகன் மாதிரியான படங்கள் எல்லாம் இன்னமும் நம்ம மைண்ட்ல அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிருக்குல்ல. அது மாதிரி சில படங்கள் மைண்டுக்குள்ளார அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த வகையில 1973ஆம் ஆண்டு வந்த படம் இப்ப இன்னைக்கு 2023 50 வருடங்களை தொட்ட படங்கள் அப்படிங்கிறதுல முக்கியமான படங்கள் அப்படின்னு சில படங்களுடைய தொகுப்பு எடுத்து வச்சிருக்கேன். அந்த படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அல்லது ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ்.வி. ரங்காராவ் அண்ணன், ஜெய்சங்கர் எல்லாரும் தம்பி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் அன்பு சகோதரர்கள் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல பிரமிளாமாலாம் நடிச்சிருப்பாங்க. தேவிகாமா, வெண்ணிராடை நிர்மலா, ரோஜா ரமணி அப்படின்லாம் நடிச்சிருப்பாங்க. கே.வி. மகாதேவன் அவர்கள் இசையமைத்த அந்த படம் வந்து ஏவிஎம் ராஜன்லாம் நடிச்ச படம். ஜமுனாலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து இன்னைக்கும் அந்த பாடல்களால நம்ம மனசுல இன்னைக்கும் அந்த படம் நிக்குது. இது 1973ஆம் ஆண்டு வந்தது. கிட்டத்தட்ட 50 வருடங்களை கடந்துருச்சு அந்த படம். எஸ்.வி. ரங்காராவ் தான் பிரமாதம் பண்ணியிருப்பார். அவர் தான் மூத்தவர். அதற்கு பிறகு அதே போல 1973ஆம் ஆண்டு வந்து 50வது ஆண்டை நிறைவடைகிற இந்த தருணம். அது வந்து கே. பாலச்சந்தர் சாருடைய அரங்கேற்றம். ஒரு வீட்டுக்கு சுமைதாங்கியா இருக்கிற அந்த லலிதாங்கிற கேரக்டர். அதுக்காக தன்னுடைய அந்த படத்தினுடைய டைட்டில் முடிஞ்சு டைரக்ஷன் பாலச்சந்தர்னு போடும்போது, ஒரு படத்துக்கும் சுமைதாங்கி அவர் தானே. அந்த படத்துக்கும் சுமைதாங்கி பாலச்சந்தர் சார். அந்த படத்தினுடைய கதைக்கு, குடும்பத்துக்கு சுமைதாங்கி கல்லா இருக்கிறவர் லலிதாங்கிற பிரமிளாமா கதாபாத்திரம். அதனால ஒரு சுமைதாங்கி கல்ல காமிச்சிட்டு அந்த இடத்துல டைரக்ஷன் பாலச்சந்தர் அப்படின்னு போடுவார். வி. குமார் சாருடைய இசையில நிறைய படங்கள் வந்தது. இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியத்துவம் இருக்கு என்னன்னாக்கா, பிரமிளாவினுடைய நடிப்பு திறமையை மிக பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த முக்கியமான படம் இது. அதே போல எஸ்.வி. சுப்பையாவினுடைய நடிப்பு பட்டியல்கள்ல இந்த படத்துக்கு ஒரு தனித்துவம். எம்.என். ராஜா அம்மா அவர்களுடைய மிகச்சிறந்த நடிப்புல வந்த படங்கள்ல நம்ம ஒரு பட்டியலிடும் போது இந்த படத்தையும் நம்ம பட்டியலிட்டாகும். அதே போல பாலச்சந்தர் சார குருநாதர்னு சொல்லி பாலச்சந்தர் அவர்களுக்கு சிலையும் வைத்திருக்கார் நடிகர் கமல்ஹாசன். அந்த கமல்ஹாசனும் பாலச்சந்தர் அவர்களும் முதல்ல இணைந்தது. பாலச்சந்தர் அவர்கள் கமலஹாசனை கைபிடிச்சு ஒரு திரையுலகில வாலிப பருவத்தில் இருக்கிற கமலை கொண்டு போய் நிறுத்தினது இந்த அரங்கேற்றம் படத்துல தான். இந்த அரங்கேற்றம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பிராமணர்கள் மத்தியில கடும் எதிர்ப்பை கிளப்புச்சு. அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படம் வெளியாகியும் 50 வருடங்கள் நிறைவடையுது. முக்கியமான படம் அரங்கேற்றம். ஜெயசித்ரா, ஜெயசுதான்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான அந்த படத்தை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன். அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கும் அவ்வளோ விஷயம் இருக்கு. அதே போல எம்ஜிஆர் திமுகவிலிருந்து விலகிய பிறகு எடுக்கப்பட்ட மிக முக்கியமான படங்கள். அந்த முக்கியமான படங்கள்ல வெற்றி பெற்ற படம். நிறைய படங்கள் நடிச்சாரு. ஆனா வெற்றி பெற்ற படம் அப்படின்னு பார்த்தா சில படங்கள். நிறைய படங்கள் நடிச்சாரு. ஆனா மிகப்பெரிய அவருக்கு ஒரு எதிர்ப்புகள் கிளம்புனது. படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரியான சலசலப்புகளும் எதிர்ப்புகளும் வந்த படம் வந்து உலகம் சுற்றும் வாலிபன். இந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் வெளியாகி 50 வருடங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. எம்ஜிஆர் தயாரித்து இயக்கிய படம் இது. முழுக்க முழுக்க ஜப்பான் மாதிரியான வெளிநாடுகள்ல எடுக்கப்பட்டு மிரட்டி இருப்பாரு. கிட்டத்தட்ட படமா எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் கதையா கொண்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு வந்து எல்லா பாடல்களையுமே மணிமணியா, முத்து முத்தா, லட்டு லட்டா எம்.எஸ். விஸ்வநாதன் சார் வந்து போட்டு கொடுத்திருப்பாரு.
லதா மேடம் அறிமுகமான படம் இது. லதா அறிமுகமாகி 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. உலகம் சுற்றும் வாலிபன் வெளியாகி 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. படத்தினுடைய டைட்டில்ல ஆரம்பிக்கிற பாட்டுல இருந்து படம் முடியும் போது இருக்கிறது வரைக்கும் எல்லா பாடல்களுமே ஹிட். டிஎம்எஸ்ஆருடைய உலகம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு ஜிவ்வுன்னு ஏறிடுது. பச்சை கிளி முத்து சரம்னு சொல்லும் போதே நமக்குள்ளார ஒரு காதல் உணர்வு பீறிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். சிக்குமங்கு சச்சப்பப்பான்னு சொல்லும் போதே நாமும் குழந்தைகள் ஆயிடுவோம். தங்க துணியிலே பாட்டா இருக்கட்டும், அவள் ஒரு நவரசமா இருக்கட்டும், இப்படி எல்லா பாடல்களுமே ஹிட் ஆகி படம் அந்த காலத்துல இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கப்பட்ட படம்னு சொல்லி விமர்சனங்கள் பேசப்பட்டது. இதை விட முக்கியமா எனக்கு தெரிந்து தமிழ் சினிமா வரலாற்றிலேயே ஒரு படம் முடியும் போது இன்னைக்கு பார்ட் 2க்கு ஒரு லீடு வைக்கிறோம் எல்லா படத்துக்கும். அது ஒரு மொக்க படமா இருந்தாலும் சரி, பார்ட் 2க்கு ஒரு லீடு. இல்ல பெரிய நல்ல படமா இருந்தாலும் சரி, பார்ட் 2க்கு ஒரு லீடு அப்படின்ட்டு இன்னைக்கு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா உலகம் சுற்றும் வாலிபன் படம் முடியும் போது எமது அடுத்த தயாரிப்பு கிழக்காப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு ஒரு திட்டம் ஒண்ணு எம்ஜிஆர் வச்சிருந்து அதை அந்த படத்துல அறிவிக்கிறாரு. ஆனா அந்த படம் தீவிர அரசியலுக்குள்ளார ஈடுபட்டதுனால அந்த படத்தை அவர் எடுக்கவும் முடியல, ஒன்றும் பண்ணவும் முடியல அப்படின்னு தமிழ் சினிமா வரலாற்றுல உலகம் சுற்றும் வாலிபனுக்கு போஸ்டர் கூட ஒட்டப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. போஸ்டரே ஒட்டப்படாமலும் கூட மிகப்பெரிய ஹிட் அடித்து தமிழகத்துல பல தேட்டர்கள் 100 நாட்களும், சில தேட்டர்கள்ல 225 250 நாட்களும் கூடி மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சது. தமிழ் சினிமா வரலாறுல அதிகப்படியான வசூல் சாதனை செய்த படம் அப்படின்னு ஒரு பிரேக், ஒரு சாதனை உலகம் சுற்றும் வாலிபன் நிகழ்த்துச்சு. அதற்கு பிறகு அந்த உலகம் சுற்றும் வாலிபனுடைய சாதனையை சிவாஜி கணேசனுடைய 200வது படமான திரிசூலம் முறியடிச்சதுங்கிறது அது இன்னொரு தகவல். உலகம் சுற்றும் வாலிபன் அந்த வகையில மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ரசிகர்களால, எம்ஜிஆர் ரசிகர்களால மட்டும் இல்ல, ரசிகர்களாலேயே மறக்க முடியாத ஒரு படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன். 50 வருஷங்கள் ஆயிடுச்சு. இதே காலகட்டத்துல சிவாஜி, மஞ்சுளா, சவுகார் ஜானகி எல்லாம் நடிச்சு விபி ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய இயக்கத்துல கேவி மகாதேவன் அவர்களுடைய இசையில வந்த படம் தான் எங்கள் தங்கராஜா. இந்த எங்கள் தங்கராஜாவையும் அந்த பட்டாக்கத்தி பைரவனையும் நம்மளால மறக்கவே முடியாது. எங்கள் தங்கராஜா படத்துல பயங்கர ஹிட்டு. அந்த பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட்டா இருக்கும். ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு இளைஞராகவும் ஒரு மருத்துவராகவும் அவர் பட்டாக்கத்தி பைரவன்கிற ஒரு புனைப்பெயரோட அவர் செய்யற சாகசங்களும் தான் இந்த படம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலைங்கிற மாதிரியான பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்துல பட்டாக்கத்தி பைரவன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துல சிவாஜி சார் அப்படி கேரக்டர் பண்ணியிருப்பாரு. பின்னால பட்டாக்கத்தி பைரவன் அப்படிங்கிற தலைப்பிலேயே சிவாஜி சார் ஒரு படத்துல நடித்தார். ஆக அந்த வகையில 50 வருடங்கள் ஆகிவிட்ட இந்த எங்கள் தங்கராஜாங்கிற ஒரு படம் முக்கியத்துவம் வாய்ந்த படம். இந்த படத்துல சிவாஜி சாருக்கு உண்டான காஸ்டியூம், சிவாஜி சார் அணிந்திருக்கிற கூலிங் கிளாஸ் எல்லாமே பெரிதும் பேசப்பட்டது. சிவாஜி சார் ஒரு அலட்சியமான ஒரு ஸ்டைலோட நடிச்சிருக்கிற அந்த பட்டாக்கத்தி பைரவனை நடிச்சிருக்கிற விதம் எல்லாமே ரசிக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதே காலகட்டத்துல தேவர் பிலிம்ஸ், தண்டாயுதபாணி பிலிம்ஸ் அப்படிங்கிற பேனர்ல கோமாதா என் குலமாதா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாங்க. மாடு, பசுவை வைத்து தான், இந்த பசுதான் படத்தினுடைய முக்கிய ஜீவன் இல்ல, அந்த பசுவை வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் கோமாதா என் குலமாதா. அந்த தேவர் பிலிம்ஸினுடைய மொத்த டீமும் இந்த படத்துல இணைந்திருக்க. இந்த படத்தினுடைய ஹீரோயின் பிரமிளாமா தான். இந்த ஸ்ரீகாந்த் எல்லாம் நடிச்சிருந்தாலும், தேங்காய் சீனிவாசன் எல்லாம் நடிச்சிருந்தாலும், மேஜர் சுந்தரராஜன் எல்லாம் நடிச்சிருந்தாலும், படத்தினுடைய முழுக்க முழுக்க ஸ்கிரீன் ஆஃப் போக்கஸ் யாரா, ஆக்கிரமிப்பாளர் யாரான்னு பார்த்தாக்க அது பிரமிளாமா தான். பிரமிளாவுடைய நடிப்பு இந்த படத்துல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. கிட்டத்தட்ட ஹாட்ரிக் அடித்தாருன்னு தான் சொல்லணும். இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்களால வாழையடி வாழை படத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட பிரமிளாவுக்கு அந்த படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே பாலச்சந்தர் அவர்களால அரங்கேற்றம் பட வாய்ப்பு கிடைச்சது. அந்த படம் முடிகிற அந்த தருணத்திலேயே கோமாதா என் கிளமாதா படமும் வந்தது. அந்த படத்துல தேவர் பிலிம்ஸ் படத்திலையும் நடிக்கிறாங்க. தொடர்ந்து 3 படங்களுமே வெற்றி படமாவது, 3 படங்களுமே ஹாட்ரிக் வெற்றி அப்படின்னு கொண்டாடும் வகையில பிரமிளா அம்மாவுடைய அடுத்தடுத்த வாழ்க்கை தரம் இருக்கு. இந்த கட்டத்துலதான் எம்ஜிஆர் அவர்கள் நேற்று இன்று நாளை படத்துல அந்த பாடும்போது நான் தென்றல் காற்று அந்த ராஜஸ்ரீ கதாபாத்திரத்துக்கு பிரமிளாவை கூப்பிடுறாங்க. ஆனா ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொசுறு தகவலா சொல்லிக்கிறேன். கோமாதா என் குலமாதா படத்துல பசுவா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், சொல்ல வந்திருக்கிற கருத்தா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகா கையாளப்பட்டிருக்கும். அந்த கோமாதா என் குலமாதா படத்தை குடும்பமாக பார்த்து மிக பிரம்மாண்டமானது ஒரு வசூல் சாதனையை கொடுத்தாங்க. வெற்றியை பெற செய்தார்கள் ரசிகர்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதே
காலகட்டத்தில் 1973வது வருடத்துல வந்த ஒரு படம் இன்னைக்கு 50வது ஆண்டை தொட்டிருக்கு. அந்த அந்த படம் வந்து கௌரவம். வியட்நாம் வீடு சுந்தரத்துக்கு வியட்நாம் வீடு சுந்தரம் அப்படின்னு ஒரு அடைமொழி வருவதற்கு காரணமாக இருந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய கதையைத்தான் நாடகமா எடுத்து அந்த நாடகத்தை தான் வியட்நாம் வீடுன்னு படமா கொடுத்தாரு. அதற்கு பிறகு வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களை வச்சுக்கிட்டு நிறைய படங்களுக்கு வசனம் எழுத வச்சாரு. ஞான ஒளி மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில டேய் நீயே டைரக்ட் பண்றா அப்படின்னு சொல்லி வியட்நாம் வீடு சுந்தரத்துக்கு கொடுத்த வாய்ப்பு தான் கௌரவம். அந்த கௌரவம் படத்துல சிவாஜி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. சிவாஜியினுடைய மனைவியா தெய்வ மகன் மாதிரியான படங்கள்ல பண்டரிபாய் நடிச்சது போல இந்த படத்துலயும் சிவாஜிக்கு மனைவியா பண்டரிபாய் நடிச்சிருப்பாங்க. சிவாஜி கூட மட்டுமே நிறைய படங்கள்ல நடித்த உஷா நந்தினி இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. நாகேஷ், நீலு, மேஜர் சுந்தரராஜன் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டமே இந்த படத்துல உண்டு. ஹிண்டு ரங்கராஜன் அவரும் வியட்நாம் வீடு சுந்தரம் எல்லாம் சேர்ந்து தயாரித்த இணைந்து பண்ணின படம் தான் கௌரவம் திரைப்படம். எம்.எஸ். விஸ்வநாதன் அவருடைய இசையில எல்லா பாடல்களும் மெழுகுவர்த்தி எரிகின்றது, நீயும் நானுமா மாதிரி, பாலூட்டி வளர்த்துகளை மாதிரி எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டான ஒரு இது கொடுத்தது. இந்த படத்துல சிவாஜி சார் பைப் பிடிச்சிருக்கிற ஸ்டைல், அவருடைய ஹேர் ஸ்டைல், அந்த முன்முடி வந்து விழறது, அந்த வக்கீல், அந்த கோட்டு, அந்த கம்பீரம், அதெல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். நீயும் நானுமா அந்த பாட்டுல வந்து அப்படி ஒரு கிரேக்க நாட்டு ராஜா மாதிரி இருக்கிற அந்த வேஷமும் ரொம்ப அமர்க்களமா பிரமாதமா பண்ணியிருப்பாரு. இந்த கௌரவம் படத்துல சிவாஜி சாருடைய கேரக்டர் வந்து பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற கதாபாத்திரம். ஏற்கனவே தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெயரை அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள். அவர் தன்னுடைய முதல் 4-5 படங்களுக்குள்ளாரையே ஒரு டிராமா பண்ணி அந்த டிராமாவை படமாக்கினார். ஏவிஎம் நிறுவனத்தார் அந்த படத்தை தயாரிச்சாங்க. மேஜர் சுந்தரராஜன் தான் மெயின் ரோல்ல நடிச்சாரு. இன்ஃபேக்ட் சுந்தரராஜன் சார் அந்த கேரக்டர் நடிச்சதுனால தான் அவருக்கு மேஜர் சுந்தரராஜன்னே பேரு. மேஜர் சுந்தரராஜனும் நாகேஷும் முத்துராமனும் ஸ்ரீகாந்தும் ஜெயலலிதா முதலானோர் நடித்த அந்த படம் மேஜர் சந்திரகாந்த். அந்த மேஜர் சந்திரகாந்த் படத்துல தான் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒரு பேரை பாலச்சந்தர் சார் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேரை சிவாஜி கணேசன் படத்துக்கு, சிவாஜி கணேசனுடைய கதாபாத்திரத்துக்கு வச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த பெயரை சூட்டியது நமக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய வெற்றி படமா கௌரவம் திரைப்படம் அமைஞ்சுது. படத்துல சிவாஜியினுடைய நடிப்பு ஓவர் நடிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட மிகச்சிறந்த நடிப்பு. இன்னொரு விஷயத்த இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பொதுவா தமிழ் சினிமாவில் டபுள் ஆக்ஷன் அப்படின்னாக்க ஒண்ணு அப்பா பையனா இருப்பாங்க, இல்ல அண்ணன் தம்பியா இருப்பாங்க. ஆனா இந்த கௌரவம் படத்துல ஒரு வித்தியாசம் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. தம்பியோட பையனா சிவாஜி இருப்பார். சிவாஜியோட தம்பியோட பையனா பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுற அந்த கேரக்டர் சிவாஜி, பெரியப்பா சிவாஜி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணப்பட்டிருக்கிறதும் ஒரு வித்தியாசமா புதுமையா அந்த காலத்துல பேசப்பட்டது. அந்த வகையில 50 ஆண்டுகள் கொண்டாடிய அன்பு சகோதரர்கள் படத்தை நம்ம பார்த்தோம். அரங்கேற்றம் படத்தை பத்தி நம்ம பார்த்தோம். எங்கள் தங்கராஜா படத்தை பத்தி பார்த்தோம். எம்ஜிஆருடைய பிரம்மாண்ட படைப்பான உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பத்தி பார்த்தோம். லதா மேடம் அறிமுகமானதை பார்த்தோம். பிரமிளா மேடத்தோட அரங்கேற்றம் படத்தையும், கோமாதா என் குலமாதா அப்படிங்கிற தேவர் பிலிம்ஸ் படத்தை பத்தியும் நம்ம பார்த்தோம். இந்த கட்டத்துல நம்ம கௌரவம் படத்தையும் பார்த்தோம். இதனுடைய அடுத்த வீடியோவில் 50ஆம் ஆண்டு நிறைவு செய்கிற அடுத்தடுத்த படங்களை பத்தியும் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். வணக்கம்.